ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் ஆலோசனையாக கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். ஆதி முதலே ஆண்டவர் அநேக நியாயப்பிரமாணங்களை, சத்தியத்தை, ஆலோசனையை ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆதாமை படைத்து எல்லாவற்றையும் 6 நாட்களுக்குள்ள, முதல்ல 6 நாளுக்குள்ளாக இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்தையும் படைச்சிட்டு 6ஆம் நாள் ஆதாமை படைக்கிறார். அதாவது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எல்லாவற்றையும் பூரணமாக படைத்து அதுக்கப்புறம் தான் மனுஷனை படைச்சார். மனுஷனை படைச்சிட்டு அவனுக்கு என்ன தேவைன்னு அவர் யோசிக்கல. ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி தான் யோசிக்கும். எனக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா இது மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் நம்ம மைண்டு குறை சொல்லக்கூடிய மைண்டு தான் நமக்கு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் இதை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு தான் உலகத்தில் மனுஷனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு வந்தார். யாருன்னு அவன் சாத்தானுக்கு பதிலாகத்தான் ஆதாமை அங்கே உருவாக்கினார். ஒரு ஸ்தானத்தை அவனை விட்டு தள்ளினதுனால அந்த ஸ்தானத்தை பறி போயிடுச்சேங்கிற அவனுக்கு ஏக்கம் அவனுக்குள்ள இருக்கு. ஒரு வைராக்கி இருக்கு, ஒரு பழி வாங்குகிற குணம் இருக்கு. ஆனா அவன் தேவனோடு இருந்தவன் தான், தேவனுக்கு பிரியமா இருந்தவன் தான். அது நிறைய இருக்கு, அது அப்படி சொல்லிக்கலாம். ஆனாலும் கூட தேவனோடு இருந்தவன், தேவனை துதித்தவன், தேவனுக்கு உண்டான எல்லா காரியங்களும் செய்தவன் தான் அவன். அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால அவன் தள்ளப்பட்டான். அந்த இடத்துல தான் ஆதாமை கொண்டு வந்து வைத்தார். இப்போ என்ன யோசிக்கிறான் அவன்னா, ஆண்டவரை அவனால் என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே செய்ய முடியாது. டைரக்டா சாத்தானால ஆண்டவரை தொடவும் முடியாது, ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் அவர் உண்டாக்கின கிரியைகள் நம்ம மூலியமாக அநேக காரியங்களை அவன் பழி வாங்கி தேவனோடு நம்ம ஐக்கியப்படாதபடிக்கு நம்ம வெறுத்துக்கிறான். இப்போ கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. தேவனுக்கும் நமக்குமான அந்த உடன்படிக்கை, அந்த கட்டளைகளை தேவன் கொடுத்துருக்கார். நீங்க பழகி பெருகுங்க, இதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள், இதெல்லாம் உண்ணுங்க, எல்லாமே சொல்லிட்டார். இது அவனுக்கு என்னன்னா தெரியாது. ஆண்டவருக்கு நமக்குமான உடன்படிக்கை சாத்தானுக்கு தெரியாது. ஏன்னா அது ஆண்டவர் வெளிப்படுத்தவும் மாட்டார் அவனுக்கு. நம்ம இடத்துல வந்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவன் பழி வாங்குற வழி வகையை தேடிக்கொண்டு தெரிகிறான். அப்பதான் ஸ்திரியானவர்கிட்ட வந்து இதை கேட்கிறான். ஆண்டவர் உங்களை ஏன் கேட்குறான்னா, இவங்க போறாங்க, எல்லா கனிகளையும் பறிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, உழைக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. இதெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த ஒரு கனியை மாத்திரம் அவங்க புசிக்கலையே, ஏன் அவனுக்கு யோசனை வந்து, நமக்கு வரல, ஆதாமுக்கு வரல, யோவாளுக்கு வரல, ஆனா அவனுக்கு வருது அந்த யோசனை. இந்த கனியை மாத்திரம் ஏன் இவங்க புசிக்கல, அப்ப ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, யோவாள் கிட்ட வந்து போட்டு வாங்குறான். தேவன் உங்களிடத்துல சொன்னது உண்டோ என்று அவன் கேள்விக்குரிய கொஸ்டின் மார்க்கோட தான் அவன் ஆரம்பிக்கிறான். ஆனா அப்போ ஆரம்பத்திலேயே அதை என்ன பண்ணிட்டான், அவன் ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, தும்ப விட்டு வாழை பிடிக்க கூடாதுன்னு. அவன் உஷாரா என்ன பண்ண, ஆரம்பத்திலே நம்முடைய ஆண்டவர் கொடுத்த எல்லா விதமான ஞானத்திலும், அறிவிலும், புத்தியிலும், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய நம்ம எல்லா திறமைகளிலையும் அவன் கை வைக்க முடியாகத்தான் இந்த காரியத்தை அவன் செய்தான். ஏன்னா தேவனை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உண்டாக்கின கிரியைகளை அவன் கையால தொடங்கி விட்டான். அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, ஆமா சொன்னாரு, எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இந்த ஒரு கனி மாத்திரம் புசிக்க கூடாது, அது புசிக்கும் நாளையில நீங்க என்ன பண்ணுங்க, சாகவே சாவிகள் என்று சொன்னாரு அப்படின்னு அம்மா உண்மையை சொல்லிருச்சு.
ஏன்னா அது தேவ ரகசியம்னு அதுக்கு தெரியல. தேவன் நமக்கு ரகசியமாக கொடுத்த ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை இது, சத்திய வார்த்தைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. அதனால நம்ம என்ன அவங்க சொல்லிட்டாங்க. ஓப்பனா சொல்லிட்டாங்க. அது தெரியல அவங்களுக்கு. அப்பா வந்து அப்ப உஷாராயிட்டான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தேவனோடு இருந்தவ தான். தேவனுக்கு அந்த சமமா இருந்தவன் தான். ஆனா இன்னைக்கு நான் தேவனால நான் தள்ளப்பட்டுட்டேன். அதனால நீங்களும் அந்த மாதிரி தேவனை போல நீங்க மாறிடுவீங்கங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த கனி அவன் புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னாரு. அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்க என்ன பண்ணுங்க, தேவர்களைப் போல மாறிடுவீங்கன்னு ஒரு பொய்யான ஒரு மாயமாலமான ஆசை வார்த்தைகளை அங்க விதைச்சுட்டான். நீங்க என்ன பண்ணீங்க, தேவர்களைப் போல நீங்க மாறிடுவீங்க. அவரை போல எங்க மாறிடுவோன்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த புசிக்க வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவன் ஆசை வார்த்தைகளை அவளுக்குள்ள தூண்டி அவள் அந்த கனியை புசிக்கும்படியாக செய்தான். இது ஆண்டவருக்கு நமக்குமான முதல் உடன்படிக்கையின் மீறுதலாக ஆதியிலேயே வந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் செஞ்சா அவனால செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய அறிய ஐக்கியமாயிட்டு அவங்க ஜனம் பெருத்து ஆண்டவர் ஜனமா மாறிடுச்சுன்னா அவனால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தான் ஆரம்ப சூழ்நிலையிலேயே அவன் நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்குமான உறவுகளில் ஒரு துண்டிப்பை ஏற்படுத்த இந்த காரியத்தை அவன் தந்திரமாக செய்தான். பெண் மூலமை, பெண் என்றாலே இறக்க குணம் படைச்சவங்க, பலவீனமானவங்கன்னு நம்ம இப்போ சொல்றோம் இல்லையா, அது அப்போ ஆதியிலேயே அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஆதியிலே புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் அவன் ஆதாம் கிட்ட போகாம ஏவாள் கிட்ட வந்து இதை புசிக்கும் நாளில் உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும், நீங்க அவளை போல மாறிடுவீங்கன்னு சொல்லி அவளை வஞ்சித்து அதை அந்த கனியை புசிக்க செய்து இன்றளவும் நாம் ஒரு பாவ சந்ததியாக வாழக்கூடிய அளவுக்கு நம்ம ஆதியிலேயே அவன் நம்மளை வீழ்த்திட்டான். அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, இந்த உலகத்தை நம்ம படைத்ததுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்னாலேயே நாம் விழுந்து போகக்கூடிய அளவுக்கு அவன் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து விட்டோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணல, பெருசா நினைக்கல, நம்ம அதை வந்து தியானிக்கல. ஆதியிலேயே நம்ம விழுந்து போயிட்டோம். அதுதான் நமக்கு உள்ள இன்னைக்கு இருக்கிற பலவீனம். ஆனாலும் கர்த்தர் அவன் என்ன பண்ணார், அவனையே ஜெயிக்க விடாதபடிக்கு நமக்கு அநேக சூழ்நிலை அவர் நமக்கு பலனாய், ஆதரவாய், அனுகூலமாய், சத்தியமா நம்மளோடு எப்போதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால மனுஷன் எங்கு வீழ்ந்து விடுவானோ என்று கர்த்தருக்கு தெரியும். கண்டிப்பா வீழ்ந்துடுவான்னு நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஒரு சோதனை, இந்த கனியை புசித்தா நீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னா உயிர் போடுன்னு இல்லை, அவர் உண்டாக்கின அந்த திட்டத்திலிருந்து தீர்மானத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், தூரமாக போயிடுவோம். அதான் செத்துருவீங்கன்னா மரணம் இல்லை, அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஜனங்களை படைச்சு இந்த உலகத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவருக்கு இருந்துச்சு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம புத்தி அவன் வேறு திசையிலேயே கொண்டு போயிட்டு. இது முதல் மீறுதல். ஆண்டவருடைய நம்ம இது வந்து முதல் மீறுதல், ஃபர்ஸ்ட் மீறுதல் இதான். அவன் ஆரம்பத்திலே அடிமடியில் கை வச்சுட்டார், அவர் தாத்தா கை வச்சுட்டான். அப்போ நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், இது ஒன்று மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொல்ற திட்டத்தை அவனுக்கு தெரிவிச்சது யாருன்னா நம்ம தான். அப்ப நம்ம கிட்ட இந்த பலவீனம் எப்போ நம்ம பலவீனப்பட்டு இருக்கிறோங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ ஆண்டவரோடு நம்ம எப்பெல்லாம் நம்ம இடைப்பட்டு எப்போதெல்லாம் பலன் நம்ம இருக்கிறோமோ அந்த சந்தர்ப்பத்தை நம்ம என்ன பண்ணணும், தக்க வச்சுக்கணும், விட்டு விடக்கூடாதபடிக்கு தக்க வச்சுக்கணும். இரண்டாவதாக ஆதியாகமம் 15:1-6 நம்ம எடுத்து வாசிக்கலாம். 15:1-6 ஒன்றில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு நீ என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான் என்றான். பின்னர் ஆபிரகாம், தேவரே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவழியா இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி,
இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் பிறப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அப்போ பாரு, முதல் மீறுதல் அங்க போயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்ம இருந்துட்டு, இப்போ என்னாச்சுன்னா விசுவாசத்தின் தகப்பன் ஆகிய ஆபிரகாமை கர்த்தர் தேடி கண்டுபிடிச்சு அவன் மூலியமா தேவ சந்ததியை உருவாக்கணும்னு மறுபடியும் ஒரு திட்டம் போட்டு ஆண்டவர் கொண்டு வராரு. இவனுடைய பூர்வீகம் என்னன்னா, இவங்க அப்பா வந்து என்ன வேலை, தேராகுக்கு என்ன வேலைன்னா, களிமண்ணால பொம்மைகளை செய்து அதை விற்று அது மூலியமா விற்கிறது. அதாவது விக்கிரகம் தான் அது. விக்கிரக பொம்மைகளை செய்து அதை விற்று அவங்க அந்த பிழைப்பு நடத்திருக்கிறாங்க. அப்போ அந்த மண்ணை போட்டு மெதிச்சு அதில் அசுத்தங்கள்லாம் இருக்கும், கண்ணாமலாம் இருக்கும். அதில் இதையெல்லாம் ஆபிரகாம் பார்க்குறார். பார்த்து அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது. அப்போ இந்த நம்ம கையினால செய்த இந்த களிமண்ணு, நம்ம காலால் மிதிப்படுற இந்த களிமண்ணு, இந்த இதில் செய்கிற பொம்மை எப்படி நமக்கு கடவுளாக இருக்க முடியும்? அப்போ உண்மையான கடவுள் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய அவன் மனசுல வருது. இது ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இது ஆண்டவர் தெரிந்து கொண்டு தான் ஆபிரகாமை அழைத்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன் ஜனத்தையும் உன் வீட்டாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் அவனை அழைத்து அவனை விசுவாச தகப்பனாக மாற்றி இந்த வாக்கு தத்தங்களை அவனுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஆபிரகாம், தேவரீ எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே, நான் எப்படி நான் ஆஸ்வதிக்கப்படுவேன்? என் சந்ததி எப்படி வானத்து நட்சத்திரங்களை போலவும் நட்சத்திரங்களை போல எப்படி நான் வளர முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகத்து, அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை அவர் கேட்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின் அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாக பெருகும் என்று சொல்லிட்டார். அப்போ இவ்வனமாய் பெருகும்னு சொல்ற அந்த வார்த்தை நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம்மா? வெயிட் பண்ணணும், காத்து இருக்கணும். இதுக்குள்ள அவங்களுக்குள்ளார வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் வருது. அவங்க பஞ்சகாலம் வருது. அவங்க அடிமையாக எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச காலம் வாழ்கிறாங்க. அங்கே இவனுடைய தேவனுடைய மகிமையை தெரிந்து கொண்டு அந்த பார்வோன் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஆடு மாடுகளையும் அநேக வேலைக்காரர்களையும் கொடுத்து இவனை மகிமைப்படுத்தி இவனை வந்து நம்ம கை வைக்கக்கூடாது, இவன் ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லி ஒரு வேலைக்காரர்களையும் சில கொடுக்குறாரு. அதில் வந்தவங்க தான் என்ன? ஆகார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறவில்லையே என்று சாராளுக்கு வருத்தம். எங்கேயுமே முந்திக் கொள்ற இந்த பிரச்சனைகளை முந்திக் கொள்றவங்க யாருன்னா குடும்பத்தில் பெண்கள் தான். இது இல்லை, அது இல்லை, இது அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்ககிட்ட அப்படி இருக்கு, அவங்ககிட்ட மாடு இருக்கு, ஆடு இருக்கு, எல்லாம் அப்படின்னு அந்த அங்கலாய்ப்போடு அந்த குணம் இருக்குது. ஏன்னா முதல்ல இருக்குன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கும். இதனால தான் ஆதியிலே அவன் அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சி நம்மளை வீழ்த்தினான். இப்போ கூட பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், உனக்கு ஆவியானவரால உனக்கு ஒரு சந்ததி உருவாகும், என் சந்ததி அது மூலயமா உருவாகும்னு சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறாங்க. இவங்களுக்குள்ளார ஒரு மாம்ச உடன்படிக்கையை இவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லை, 4 பேருக்கு முன்னால் என்ன பண்ண முடியும், என்னால் மலடின்ற பேரோட போக முடியல, அதனால் எனக்கு நம்ம சந்ததி உருவாகணும்னா எனக்கு கொடுத்த வேலைக்காரியை உனக்கு நான் மனைவியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளார ஏற்பட்ட அந்த தீர்மானத்தின்படி தான் ஆகாரை அவனுக்கு மனைவியாக சாராலே கொடுக்குறாங்க. ஆபிரகாம் ஆசைப்படலை, ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனுடைய வார்த்தையை அவர் விசுவாசிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு காலதாமதம் நடக்கும். ஆனால் அதுக்குள்ள அவசரப்பட்டதுனால தான் இன்னைக்கும் நமக்கு இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு சங்கதி உருவாகி இந்த அளவு நமக்கு என்ன ஆயிடுச்சு, அநேக சூழ்நிலையில் உலகத்தின் பிரகாரம் கூட அநேக போராட்டங்கள், அநேக தீவிரவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இப்படிலாம் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுக்கு யார் காரணம்னா நம்ம தான் காரணம். அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் என்ன நடக்கும், சொன்னபடி நடந்து இருக்கும். ஆவிக்குரிய ஒரு சந்ததி
அங்கே உருவாகியிருக்கும். அந்த ஆவிக்குரிய சந்ததிக்கு உருவாகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு மாம்சத்துக்குரிய இந்த உலகத்துக்குரிய ஒரு சந்ததி, ஒரு எதிர் சந்ததி நமக்கு உருவாகிறதுக்கு நம்மளே காரணமாயிட்டோம். அப்புறம் ஆண்டவர் வார்த்தை ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னா அது எப்போ நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் காலம் வரும் வரை அது காத்திருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, "அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். ஏற்ற வேளையிலே செய்து முடிக்கிற கர்த்தர்." எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நடுவதற்கு ஒரு காலம் உண்டு. அதை பிடுங்குவதற்கு காலம் உண்டு. நம்ம ஒண்ணு கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு. அது இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. எல்லாமே நிரந்தரமான ஒரு சூழ்நிலை இருக்காது. நம்ம எதிர்பார்த்தபடியும் நடக்காது. ஏன்னா நம்ம 1000 எதிர்பார்க்கலாம். ஒரு செடி நட்டுட்டோம்னா, ஒரு வாரத்துல வந்துருமா? இல்ல 1 மாசத்துல வந்துருமா? அதனுடைய கனி அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா வராது. அது வளரணும். அதுக்கு உண்டான அதில சத்து மண்ணிலிருந்து சத்து கிடைக்கணும். அது இலை வந்து, கிளை வந்து, பூ பூத்து, காய் காய்ச்சி, மரமாகி வருஷக்கணக்கா ஆகும். அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை வரும்பொழுது, நமக்கு அதை சொந்தமாக்கிக் கொண்டு, அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலன்னா, இப் இந்த மாரியான சூழ்நிலைகள் நமக்கு ஒரு உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்மானம், திட்டம் நிறைவேறாதபடிக்கு நம்ம அநேக கஷ்டங்களிலே நாம் மாட்டிக்கொள்ள சூழ்நிலை ஏற்படும். இது ஆண்டவர் இதுவும் ஆரம்பம் தான். ஆபிரகாம் அழைத்து அவன் சந்ததி இன்னும் பெருகவே இல்லை. இவன் மூலியமாகத்தான் சந்ததி உருவாக போகுது. அதுக்குள்ளார ஒரு சாத்தானுடைய பிசாசனுடைய தந்திரத்தினால அங்கே வேறொரு சந்ததி உருவாகி உலகம் இன்னைக்கு வேற மாதிரி போயிருச்சு. அது எல்லாருக்கும் நமக்கும் தெரியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வர வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு உண்டான பலனை நமக்கு வேணும். அந்த பொறுமை வேணும். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தான் ஜெபம். அதுக்கு தான் வேதம் வாசிப்பு. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆலயங்களை வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்கணும்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? நடத்தணும். நம்மளை வந்து அது வந்து சரி பண்ணணும். நம்ம பார்வை, நம்ம சிந்தனை, நம்ம பேச்சு, நம்ம நடத்தை எல்லாமே உலகத்துக்குரியதாக மட்டும்தான் இருக்கும். இதை விட்டு வெளில போன உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவோம். இதில் வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கும்போது தான் நம்ம சத்தியத்துக்குள்ள நடக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போய் கேட்குறோம். அவர் சில வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள்ளார அந்த உணர்வு வருகிறது. நாம் இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி இருக்கிறோமே, அப்போ நம்ம சரி பண்ணணும். அப்போ வெளில போனா இதை பண்ணணும், இனிமேல் அப்படி நடக்கணும், நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள வரோம். ஆனாலும் முடியாத சூழ்நிலையில நம்ம தோற்று விடுகிறோம். வருஷமானா வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். போன வருஷமெல்லாம் இந்த தப்புல நான் இருந்துட்டேன், இந்த பிரச்சனையில் இருந்துட்டேன், இந்த பழக்கத்தில் இருந்துட்டேன், குடி பழக்கத்தில் இருந்தேன், சிகரெட் பழக்கத்தில் இருந்தேன், போதை பழக்கத்தில் இருந்தேன், அதுக்கு சண்டை போடுற பழக்கத்தில் இருந்தேன், கோபம் வரும், எரிச்சல் வரும், எல்லாமே எனக்கு இருந்தது. இனிமேல் பட்டாவது நான் இந்த வருஷத்துலையாவது ஒரு நல்ல தீர்மானத்தோடு நான் ஆண்டரோடு இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். ஆனாலும் நம்ம வெளியில் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உலகத்தின் பிரச்சனைகள் நம்ம வந்து அங்கீகரித்து விடும். நம்ம மூளையை எப்படி யாவால் கேட்டு அந்த வார்த்தைக்கு மயங்க போடுறோம்ல, அது போல நம்ம உலகத்தின் மயங்கிற வார்த்தைகளுக்கு நம்ம மயங்கி விடுகிறோம். மயக்கும் வார்த்தைகள். அவ்வளவு நாளா அந்த கனியை அவங்க பார்த்து எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவங்க 2 பேருமே. இவன் வந்து சொன்ன பிறகுதான் தெரியுதான் அது எப்படி இருக்கான், பார்வைக்கு இன்பமாய் இருந்துச்சான் அது அந்த பழம். அவங்க இதுக்குத்தான் இருந்தது. இந்த ஆண்டவர் சொன்னாரு, இந்த காமிச்சு தான் சொன்னேன், அந்த கனியை புசிக்காதீங்கன்னு தான் சொன்னார். அது வரைக்கும் ஒண்ணுமே தோணலை. அவன் வந்து சொன்ன பிறகுதான் அந்த பழத்தின் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் வருது, ஒரு விருப்பம் வருது. நன்மைக்கும் தீமையான வார்த்தைக்கும் கூட நம்ம என்ன பண்ணோம், அடுத்தவங்களை எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நல்ல வார்த்தை கேட்கும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்ம அதன்படி நடக்கிறோம். தீமையான உலகத்தாருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது நாம் திசை மாறி போய் விடுகிறோம். அப்போ 2வது ஒரு சந்ததி உருவாகிறதுக்கு காரணமாய் ஆண்டவருடைய வார்த்தை மீதுனால இது 2வது விசுவாசத்தின் தகப்பனுக்கு உண்டான முதல், இது 2வது மீறுதல். இன்னும் ஒரு மீறுதலை பற்றி பார்ப்போம். யாத்ராகமம் 31:18
வாசிக்கலாம். யாத்ராகமம் 31:18. நான் வாசிக்கிறேன். சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனத்தில் கொடுத்தார். இந்த சம்பவம் நம்ம அநேக முறையில் நம்ம கேட்டிருப்போம், நம்ம பார்த்துருக்கோம். இது என்னன்னா, மோசே ஆண்டவரோடு போய் 40 நாள் உண்ணாமல் உறங்காமல் அவரோட இருந்து அவருடைய நியாயப்பிரமாணங்களை கேட்டு 2 பலகைகள் ஆண்டவரே எழுதி கொடுத்தார் என்று இங்கே வேதம் திருத்தமாய் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பலகை 2த்தையும் அவர் கொண்டு வரார், இறங்கி எடுத்துக்கணும் வரார். 32 பார்த்தீங்கன்னா, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவள் ஆரோடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். இதுதான் நம்ம விழுந்து போறதுக்குள்ள ஹைலைட்டான விஷயம், ரொம்ப கொடூரமான விஷயம் இது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தாரே, நேரடியா பார்த்தாங்க ஆண்டவருடைய அற்புதங்களை, நேரடியா அப்படியே டைரக்டா பார்த்தாங்க. முதல்ல வராங்க, தேசத்தை விட்டு அவங்க அநேக அற்புதங்கள் நடந்துச்சு எகிப்தில், அது 11 வாதைகள்லாம் வந்தது, அதெல்லாம் இல்லை. ஆனா இங்க வந்த பிறகு அவங்களே தொர்த்தி விடுற அளவுக்கு ஆண்டவர் அநேக வாதைகளை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறாரு ஆண்டவர். மோசே தான் அதுக்கு தலைமை தாங்கி நடத்தி வராரு. ஒரு கொஞ்சம் தூரம் ஆன உடனே அவங்களுக்கு தோணுது, நமக்கு அடிமையாக இருந்த ஜனங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யாமல் போயிட்டாங்களே, இனிமேல் நமக்கு யார் இந்த வேலையெல்லாம் செய்யறதுன்னு ராஜாவுக்கு சில ஆலோசனை கொடுத்து அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஆமாம் இல்லை நம்ம அனுப்பிட்டோமே, திரும்ப போய் அவங்கள கொண்டு வந்துடலாம் நம்ம நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அவன் படையோடு வரான். பெரும் படை வராங்க, ஜனங்கள் பாருங்க, வனாந்தரத்தில் நிற்கிறாங்க. பார்த்தா பின்னாடி படை, முன்னாடி பார்த்தா செங்கடல். இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. இப்போ நிற்கிறாங்க, அப்போ முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தாலும் எப்படி அடிமையாக இருந்து செத்து போயிருப்போமே, பரவாயில்லையே, இங்கே கொண்டு வந்து கடலில் சாவடிக்க போகிறேன், இல்லைன்னா அவன் படையினால சாவடிக்க போகிறேன்னு ஒரு மாதிரி முறுமுறுக்கிறாங்க. உடனே அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ண, செங்கடலை பிளந்து ஜனங்கள் அதை நடத்தி கால் நனையாமல் நடந்து போனார்கள் என்றும், அதே கடலில் வந்த படையை மூழ்கடித்து அவளில் அனைவரையும் அழித்தார் என்றும் வேதம் குறிப்பிட்டிருக்குது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிச்ச. இது மாத்திரமில்லை, நிறைய இருக்குது. யோர்தான் நதி இருக்குது, எரிகோ கோட்டை இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் நேரடியாக ஜனங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனாலும் இப்போ பாருங்க, மோசே போயிட்டு தேவனுடைய பிரமாணங்களை வாங்கி வர்றதுக்குள்ளார அவங்களுக்கு என்ன தாங்க முடியல, பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளவு அற்புதங்களை பார்த்தோம், காடை பார்த்தாங்க, இறைச்சி கேட்டாங்க கொடுத்தாங்க, தண்ணீர் வந்து எல்லாமே வந்தது, நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளார அவங்க நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. என்ன கேட்குறாங்க, எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆனதோ எங்கள் தேவை, இனிமேல் தேவையில்லை, விட்டுரு, இனிமேல் நடத்தி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கு. எவ்வளோ ஒரு மோசமான மனநிலைமையில நம்மளுக்கு பாரு. ஆண்டவருடைய அற்புதத்தை நம்ம இப்போ சொன்னோன்னு நம்ப மாட்டாங்க, என்ன அற்புதம். ஆனால் அவங்க அற்புதமாக அப்படியே பார்த்தாங்க. செங்கடலை பிளந்து ஜனங்கள் அவ்வளோ பேரையும் நடக்க வச்சாருன்னா அது ஒரு பெரிய அற்புதம். உலகத்திலேயே அதுதானே பெரிய அற்புதம். அது நேரடியாக தானே பார்த்தாங்க. அவங்க மறந்துட்டாங்க உடனே இல்லை. அதான் சொல்கிறாங்க, எங்களை முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொல்லி காதில் கழுத்தில் மூக்கில் எல்லாத்துலேயும் இருக்கிற தங்கத்தை வெளியெல்லாம் அவுத்து கட்டு கொடுத்து ஆரோனிட கொடுத்து ஒரு கண்டுக்குட்டியை செய்து தேவனுடைய பிரபானங்களை மீறி அங்கே அசுத்த ஆவிக்கு அடிமைப்பட்டு தேவ மகிமை இழந்து போனார்கள். கானானுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இவங்களை கொண்டு போய் என்ன பண்ண போறேன், உங்களை நான் வாழ வைக்க போறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணல, அசட்டை பண்ணினார்கள். நம்பலை, இனிமே போய் சேர முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. கோபமே வராத மோசேக்கு கோபம் வர வச்சுட்டாங்க. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்
அதே சமயத்தில் பொறுமை உள்ளவன் என் ஆண்டவர் சர்டிஃபிகேட் தர்றாரு மோசேக்கு. அப்படிப்பட்ட மோசேக்கு கோவம் வந்துடுச்சு. 2 பலகைகளையும் போட்டு உடைச்சிட்டாரு. ஆண்டவருடைய தீர்மானங்கள் அங்க கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்க்க முடியாத அளவுக்கு அவரு ஆண்டவர் மத்தியில் ஆண்டவர் கொடுத்து அந்த சொன்ன தேசத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த கற்பலகை உடைத்ததும் ஒரு காரணம். ஆனாலும் ஆண்டவர் மோசே கைவிடலன்னு வச்சுக்கோங்க, அவரே எடுத்து அடக்கம் பண்ணி ஒரு மகிமைக்குள்ளாக கொண்டு வந்தார் மோசேயை. இன்ன வரைக்கும் தெரியாது அவருடைய கல்லறை எங்க இருக்குதுன்னு சாத்தானு. ஆக ஆண்டவருடைய திட்டம் செயல்படுவதற்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படக்கூடாது, காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல என்ன பண்ணுவாங்க? உயர பறப்பார்கள். காத்திருக்கணும். நம்ம கிட்ட அது ஒண்ணுதான் இல்லை, பொறுமை மட்டும்தான் இல்லை. மனுஷனுக்கு பொறுமை இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம இப்படி தேவ ஜனங்கள் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இத்தனை பாவங்கள், இத்தனை சாபங்கள், இத்தனை இழப்புகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டைகள், சமுதாயத்தில் சண்டைகள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் எல்லாம் வராது. ஏன்னா பொறுமைன்னு ஒன்று யாருக்குமே இல்லை. அப்பா அம்மா கூட குழந்தைங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வாங்க, எல்லாமே படிக்க வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, நல்ல துணிமணி நல்லா இருப்பாங்க. ஆனாலும் பிள்ளைங்க தான் கேட்கும், என்ன பண்ணிட்ட நீ என்ன செஞ்சிட்ட, எனக்கு நீ என்னத்த சேர்த்து வச்சிட்ட அப்படிதான் கேட்பாங்கல்ல. அது மாம்ச இச்சை, மாம்ச புத்தி. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரும் பொழுது, ஆவிக்குரியவோடு நம்ம ஐக்கியமா இருக்கும்போது, ஆவிக்குரியரோடு நம்ம எப்பொழுதும் இணைந்து இருக்கும் பொழுது, நம்ம ஜெபித்து துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தான் இந்த உலகத்தை நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாவது கொஞ்சம் ஜெயிக்க முடியும். ஆரம்பத்திலேயே அவன் என்ன பண்ண, எல்லாமே ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுறான் அந்த விசுவாசத்தின் நம்ம துவக்கத்தை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டு இருக்கலே என்று ஆதங்கப்படுகிறார். எப்பவுமே நம்ம வரும்போது அப்படி எங்க எல்லா இடத்துலையும் வரும்போது அப்படி ஆரம்பத்தில் அப்படித்தான் இருப்போம். நான் இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். ஆலயத்துக்கு வந்தேன்னா நான் எல்லாம் இதாக மாட்டிடுவேன், அதை மாட்டிடுவேன், எல்லாத்தையும் பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான். எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு அந்த கஷ்டம், இந்த கடன் பிரச்சனை, பிள்ளைங்க சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, உற்சாகம், இப்படி நம்ம அடுத்தவங்க மேலேயே ஏதாவது சாக்கு சொல்லிட்டு நம்மளை சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறோம். உலக பிரகாரமாக நம்மளை சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் சமாதானம் மட்டும்தாங்க நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். நம்மளே சமாதானப்படுத்திக்கிற எந்த ஒரு காரியம் நம்மளை பலப்படுத்தாது, நம்மளை வழி நடத்தாது. இப்படித்தான் இருக்கும். நம்மளை நடத்த கன்றுக்குட்டிகளை செய்யாத அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்தது என்ன என நம்ம தீர்மானத்தை நம்ம தியானிக்கணும். அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. பொறுமை, சகிப்புத்தன்மை ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு. பசின்னு வந்தவங்களுக்கு கொடுத்த கடனை திருப்பி கேட்காதுன்னு சொல்றாங்க. நம்மளால முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்துரு, திருப்பி கேட்காது அப்படிங்கிற. நம்மளால முடியுமா? முடியாது. அதனால்தான் உலகத்தார் கிறிஸ்தவத்தை பார்த்தா பயப்படுறான் வர்றதுக்கு. ஏன்னா கடைபிடிக்க முடியாது. இங்க இருக்கிற சட்டத்திட்டங்களை, இந்த சத்தியத்தை ஒரு நாளும் கடைபிடிக்க முடியாது. அதனால தான் பயப்படுறான், கிறிஸ்தவனா பயப்படுறான். எல்லாருக்கும் தெரியும், அத்தனை உலகத்தாருக்கும் கிறிஸ்தவனா என்னன்னு தெரியும், சத்தியம் தெரியும், ஆனா வரமாட்டாங்க. யாரும் செய்யாததான் நான் செஞ்சிட்டேன், யாரும் பண்ணாததான் நான் பண்ணிட்டேன் ஓ அப்படின்னு சமாதானப்படுத்திக்குவாங்க. நம்மளே சமாதானப்படுத்திக்கிறது. ஆக கர்த்தர் நினைக்கிறது அதுதான், கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். காத்திருப்பாயா? காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் பூமியில் வாழ்ந்த காலத்துல பிதாவுடைய வார்த்தைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு தான் என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் நான் என்ன பண்ணேன்? ஒப்புவிக்கிறேன். நான் தனியாக நான் பேசல, என்னுடைய சுயத்திலிருந்து நான் ஒன்றும் பேசவில்லை. என் பிதா அருளினதை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அப்படின்னு அவரே அப்படித்தான் நடந்திருக்காரு. முதற் பலன் அவர், முதற் சாட்சியம் அவரு, முதற் பேரானவரும் அவர் தான். எல்லாத்துக்கும் சாட்சி. நான் அன்பா இருக்கிறேன், நீங்க அன்பா இருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். ஒருத்தர் ஒன்று சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அவங்க தகுதியா இருக்கணும். அதானே? நீங்கெல்லாம் வந்து இப்படிலாம் இருங்க அப்படிலாம் இருங்க நான் சொல்லணும்னா எனக்கு அந்த தகுதி இருக்கணும். அப்பதான் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அத்தனை விதமான உண்மையான சத்தியங்களும் அந்த தகுதியும் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவர் மட்டும்தான் தெய்வம், மட்டும்தான் தெய்வம் இல்லை, மட்டும் தெய்வம் கிடையாது, அவர் மட்டும் தெய்வம். அவர் உயிரோடு எழுந்து இந்த அளவு உலகத்துல உண்மையில தெய்வம் என்பதை அவர் நிரூபிச்சிருக்காரு. அதனால உலகம் கிறிஸ்துவத்தை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். வராமல் இன்னும் ஒரே ஒரு சாட்சி நம்ம மீறுதலை பார்த்து நம்ம முடிச்சுக்கிறோம். 1 சாமுவேல் 8:5. 1 சாமுவேல் 8:5 படிங்க. ம் ம் ஆமென். இப்ப பாருங்க, இவர் யாரு? சாமுவேலு இஸ்ரவேலுக்கு முதல் நியாயாதிபதி. இவர் தான் பிரதான நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்படிப்பட்டவர்கிட்ட வந்து ஜனங்கள் கேட்குறாங்க, உனக்கு வயசாயிடுச்சு, உன் பிள்ளைங்களும் சரியில்லை, அதனால எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா வேணுங்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் இந்த ராஜ்யத்தை அவர் விரும்பலை. ஏன்னா அவருடைய ஆளுகையின் கீழே தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் விருப்பம். அதுதான் படைச்சார், அதுக்கு தான் உருவாக்கினார். ஆனால் இங்கே பாருங்க, ஜனங்க நீயும் சரியில்லை, உன் பிள்ளைங்களும் சரியில்லை, எங்களுக்கு ஆள்வதற்கு ராஜாவே உண்டு பண்ணும் என்று கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். எவ்வளோ வருத்தமான வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்கல்ல, எவ்வளோ மன வேதனையோடு சொல்றாருல்ல. அவங்க உன்னை தள்ளல, என்னை தள்ளிட்டாங்கிறாரு. மோசேயை ஒருத்தர் சொல்லுவார், ஆண்டவரே நீ கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, இந்த ஜனங்களை மொத்தம் நான் அழிச்சிடுறேன், இன்னும் பெரிய ஜாதி ஆக்கிறேன்னு மோசே கிட்ட சொல்லுவார். அவர் மோசே என்ன சொல்லுவார் தெரியுமா? இதுக்காகவா நீங்கள் அங்கேருந்து கூட்டு வந்தீங்க, இவங்களை கொண்டு வந்தீங்க அழிக்கிறதுக்கு அப்படின்னு இந்த உலகத்தான் பேசுவாங்கங்க. அதனால வேண்டான்னு இவர் திறப்பில் நின்று ஜனங்களுக்காக மன்றாடி மன்னிப்பை கேட்டு தான் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட கர்த்தர் இங்க சொல்றாரு, அவர் உன்னை தள்ளல, என்னை தள்ளிட்டாங்க, அதனால அவங்க சொல்றபடிக்கெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சவுலை ராஜாவாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த சவுலை ஏற்படுத்துறதுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டார். ஏன்னு சொல்லுங்க, அவனும் கீழ்ப்படியில. அவரு சாமுவேல் சொல்றார், நான் வர வரைக்கும் 7 நாள் என்ன பண்ணேன், காத்திரு, பலிகளை பலியிடாத, சமாதான பலிகளை பலியிடாத, நான் வரேன்னு சொல்றாரு. ஜனங்கள் நெருக்கத்தினால அவன் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய வார்த்தையை மீறினார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சவுலை ராஜாவா ஏற்படுறதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் தாவீதை ராஜாவை கொடுக்கிறார். ஆக கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் வாக்குகளும் நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம அதனால வார்த்தையை தியானிக்கணும். ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் நம்புறேன். ஆண்டவரே இதை கொடுத்திருக்கீங்க, நான் நம்புறேன். ஆண்டவரே இதை நடத்திருக்கீங்க, நான் நம்புறேன். நடக்கும், உன் வார்த்தையின்படியே நடக்கட்டும். எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்திலும் அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஒப்பு கொடுக்கிற போதுதான் தேவனுடைய ஆலோசனை, நியாயப்பிரமாணங்கள், சத்தியம், வார்த்தைகள் எல்லாமே நமக்குள்ள கிரியை செய்யும். நமக்குள்ளே அது கிரியை செய்யும். காத்திருப்போமா? நம்ம உலகத்தின் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோமா, இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்ளுவோம். எனக்கு எப்பவுமே நீ வாழாக்காமல் தலையாக்குவாய், உன்னை உயர்த்திடுவேன், உன்னை கணக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வார்த்தைகள்லாம் நான் அவ்வளோவா தியானிக்க மாட்டேன்.
ஆண்டவர் எச்சரிக்கிற வார்த்தையை தான் நான் அதிகமாக நான் தியானிப்பேன். தப்பா நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை சரி செய்யறதுக்கு என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற வார்த்தை நான் அதிகமாக தியானிப்பேன். அது மேலே தான் எனக்கு போவேன். நான் அப்படி தான் இது பண்ணுவேன். ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய அவர் திட்டமாக தான் இருக்காரு. உன்னை உயர்த்துவார், உன்னை பாவத்தில் விடுதலை ஆக்குவார், உன்னை பரிசுத்தமாக்குவார், நீதிமான் ஆக்குவார், உன்னை எல்லாவற்றிலும் செல்வ செழிப்பாக மாற்றுவார், சமாதானப்படுத்த எல்லாமே அவர் செய்ய ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு தெரியும். ஆனால் நம்ம தான் அவசரப்படக்கூடாது. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஆண்டவர் நிபந்தனைகளை வச்சு தான் கொடுக்குறாரு. அப்படியே கரெக்டாக நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதே கிடையாது ஆண்டவர். எந்த ஆசீர்வாதங்களையும் எந்த நன்மைகளையும் ஆண்டவர் டைரெக்டாக கொடுத்துறதே கிடையாது. இதை செய்துனா இப்படி என்னை கனப்படுத்தலாம், நான் உன்னை கனப்படுத்துவேன். என்னை கனவீனப்படுத்தலாம், நான் உன்னை கனவீனப்படுத்துவேன். என்ன நேசித்தா, என்ன விசுவாசித்தா நீ என்னுடைய மகிமையை காண்பாய். இல்லைன்னா உன்னை என்ன பண்ண விட்டு விடுவேன்னு சொல்றாரு. ஆனால் விட்டுடுவேங்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி மாத்திரம் நான் முடிச்சிடுறேன். எரேமியா 18:1-10 வாசிப்பா. எரேமியா 18 1ஆம் வசனம். ம் 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 ஆ ம் 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 திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்போ அவன் செஞ்ச பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. அவர் அந்த குயவன் எதிர்பார்த்த உருவத்துக்கு வரல, அந்த வடிவத்துக்கு வரல. அப்ப என்ன பண்ணார்? திருப்பவும் அதை குழைச்சி வேற ஒரு அவருக்கு பிடிச்சமான பாத்திரமாக உருவாக்குறாரு. அது அது அதிகாரம் உண்டு தானே அவருக்கு? அந்த அதிகாரம் உண்டு தானே அவருக்கு? அவர் தானே செய்யறாரு. அப்போ ஆண்டவர் நம்ம படைச்சு நம்ம எப்படி நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியும்? நம்ம சரியில்லைன்னா நம்ம சரி பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த குறைகள் இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, உண்மை எனக்கு துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆராதனைக்கு குறிப்பிட்ட டைமுக்கு என்னால் வர முடியல, என்னோட வீட்டு வேலைகள் காட்டு வேலைகள் இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் என்னை சரி பண்ணுங்க நம்ம விதத்தில் கேட்கணும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். அதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் ஒரு வசனம் பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் கடவுள் ஆண்டவர் மனம் மாற மாட்டாரு, அவர் மனசு மாறதுக்கு மனுஷன் இல்லை, அவர் மனுஷகுமாரன் இல்லை, அவர் மனம் மாறுவார். மனம் மாறுவார். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரு கிரியை நமக்கு வந்து சேரும். அது கரெக்டாக சொல்றாரு பாருங்க. நான் விரோதமாய் பேசுகிற ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவருக்கு நான் செய்யணும்னு நினைச்சு தீங்கை செய்ய மாட்டேன், மனசு திரும்புன்றாரு. இன்னொரு அதே பாருங்க, இன்னொன்று பாருங்க. கட்டுவேன் நாட்டுவேன் என்ன சொல்ல, ஆசீர்வதிப்பேன், உனக்கு கொடுப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உயர்த்துவேன் அப்படின்ற வார்த்தை தாங்க. கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்வது உண்டு. அவர்கள் என் சத்தத்துக்கு கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இந்த வார்த்தையை தயவு செய்து குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. தயவு செய்து ஆண்டவர் மனம் மாறக்கூடியவர், மாறாதவர் அல்ல. நம்மளுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி அவர் மனம் மாறுவார். வேதத்தில் தான் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. அதனால இந்த வார்த்தையில தயவு செய்து இந்த எரேமியா 18:7 இந்த 10 வருஷங்களை தயவு செய்து குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. மனம் மாறக்கூடிய ஆண்டவர் தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கிரியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம காத்திருந்து அவருடைய திட்டம், தீர்மானம், அவருடைய பிரசன்னத்துக்காக நாம் காத்திருந்து நம் வாழ்க்கையை சரி செய்து கொள்வோமா? ஒப்பு கொடுப்போம். அன்பான சபை
மக்களே, ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆதியிலேயே பாருங்க அவன் கை வச்சுட்டான் சாத்தான். ஏன்னா இடையில வந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் ஒண்ணும் செய்ய முடியாது. அவனால எப்பவுமே என்ன பண்ண முடியாது? ஆண்டவரே ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மள தான் குறிக்கோள் ஃபுல்லா நம்ம தான். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். பொறுமையா இருப்போம். சகிப்புத்தன்மை இருக்கட்டும். ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கட்டும். நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்புக்கொடுத்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய், குடும்பமாய் இந்த வேமுண்டி ஊர் முழுவதும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாய், குடும்பங்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.